வடிவேல் ஒரு படத்துல பேச்சாடா பேச்சு பேசுங்க அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணன் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுனாரு முதல்ல கேட்டு வந்துருங்க. கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவன் சொன்னார். நான் சாட்சி. அவர் சொன்னோட நான் சொல்றேன் சார். ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதரம் கூட பாடுங்க பண்றோம்னு சொன்னார். ஆனா இனி நடத்த போகிற மீண்டும் மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன் இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். அண்ணே என்ன சொன்ன, இதுக்கு மேல தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவது பாடப்படாது, நாங்க முதல்ல தான் பாடுவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அது யார் சொல்லியிருக்காரு? ஆதவ் அர்ஜுனா ரெட்டி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படின்னீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, மறுபடியும் தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவது தான் பாடிருக்கீங்க, வந்தே மாதரம் முதல்ல, தேசிய கீதம் ரெண்டாவது, தமிழ் தாய் வாழ்த்து மூணாவது பாடிருக்கீங்க. சரி, இப்ப முதல்வரையா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறாரு. அப்போ உங்களுக்கு அங்க இருக்க ரூல்ஸ் தெரியல, நீங்க வந்தே மாதரம் முதல்ல பாடிட்டாங்க, மூணாவது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சரி ஓகே, இப்போ புதுசாக வந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு, அதனால ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பெருசாக பேசலை. ஆனால் இப்போ இது ரெண்டாவது ஈவெண்ட்டு. நீங்கள் முதல் ஈவெண்ட் முடிஞ்சு விமர்சனம் வந்த பின்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, இது தவறுதலாக நடந்துருச்சு, இதுக்கு மேலே நடக்காது, அதுவும் ஆதவ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருன்னா உருட்டுனீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, மறுபடியும் நீங்கள் வந்தே மாதரத்தை முதல்ல பாடி, தேசிய கீதத்தை ரெண்டாவதாக பாடி, தமிழ் தாய் வாழ்த்து மூணாவதாக பாடியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம கேட்குறோன்னா, உங்களுக்கு ஆளுரை மீறி வேலை செய்கிறதுக்கு திராணி இல்லையா? மத்திய அரசாங்கத்துக்கு அடிமையாக தான் இந்த 5 வருஷம் நீங்கள் இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.